வெல்கம் வியூவர்ஸ். அன்று பிப்ரவரி 5, 2022 ஈரானில் மோனோ இடாரி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு 12 வயதிலேயே திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. 12 வயதிலே திருமணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், ஈரான் சட்டத்தில் 13 வயதிலேயே ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. இப்படி தான் மோனாவோட ஃபாதர் சஜாத் அப்படின்ற ஒரு நபர் கூட மோனாவை 12 வயதிலேயே திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. என்னதான் இது ஒரு ஃபோர்ஸ் மேரேஜாக இருந்தாலும் மோனா சஜாத் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள்லேயே மோனாவை சஜாத் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். மோனாவும் அவங்களோட வீட்டில் பெற்றோர்கிட்ட சஜாத் என்னை அடிக்கிறான், எனக்கு டிவோர்ஸ் வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு முறையும் மோனா சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வரப்போ மோனாவோட ஃபாதர் மோனாவை சமாதானப்படுத்திட்டு அதுதான் உன்னோட லைஃப், நீ அங்கே தான் வாழணும் அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா மோனாக்கு 14 வயது இருக்க சொல்ல மோனாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க முடியாத மோனா தன்னை வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்காங்க. இதற்கு சரியான அளவு கையில் காசு இல்லாததும் தன்னோட குழந்தை முகத்துக்காகவும் இந்த வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தான் மோனாவோட 17ஆம் வயதில் ஆன்லைனில் அலி அப்படின்ற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த அலி கிட்ட தன்னோட ஃபோர்ஸ் மேரேஜ் பற்றியும் தன்னோட ஃபேமிலியில் அடித்து தன்னோட கணவர் துன்புறுத்துறதை பற்றியும் அலி கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதற்கு அலி, நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அலி மோனாக்கு ஆறுதல் சொல்லியிருக்கான். இந்த அலி டர்க்கியில் தன்னோட லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்படி தான் நவம்பர் 2021ஆம் ஆண்டு அலியோட உதவியால் மோனா தன்னோட கணவனை விட்டு தப்பிச்சு ஓடி போய் டர்க்கியில் அலி கூட தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமா போன மோனாவுக்கு என்ன நடந்தது பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். இது உங்கள் சிவா ஃபெம்பர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் இதோட ஃபேன் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி டர்க்கிக்கு தப்பிச்சு போன மோனா அங்கே 4 மாதங்கள் இருந்திருக்காங்க. அதே சமயம் இங்கே ஈரானில் மோனாவோட அப்பா அவங்களோட ஃபேமிலி மோனாவை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா மோனாவோட அப்பா இன்டர்போல் உதவியால் மோனா எங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் மோனாவோட அப்பா மற்றும் அவங்களோட ஃபேமிலிக்கு மோனா டர்க்கிக்கு போயிருக்காங்க, இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா மோனாவோட அப்பா ஈரான் எம்பசிக்கு கான்டாக்ட் பண்ணி மோனா எங்கே இருக்காங்க, அவங்களோட அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா மோனாவோட அப்பா மற்றும் அவரோட தம்பி, அதாவது சஜாத்தோட அப்பா மோனாவுக்கு மாமா முறை வேணும். இவங்க 2 பேரும் மோனாவை போய் மீட் பண்ணியிருக்காங்க. இப்படி மோனாவோட அப்பா மோனாவோட அங்கிள் இவங்க 2 பேருமே மோனாவை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீ உன்னோட குழந்தைய பாரு, உன்னோட குழந்தை முகத்துக்காவது நீ ஈரானுக்கு வரணும் அப்படின்னு மோனாவை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மோனாவும் ஆரம்பத்தில் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா எப்படியோ கன்ஃபியூஸ் ஆகி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படி முடிவு பண்ணதும் அந்த டர்க்கியில் தனக்கு அடைக்கலம் கொடுத்த அலி கிட்ட, நீங்கள் பண்ண உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பாவோட பேச்சை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. இப்படி ஈரானுக்கு ரிட்டர்ன் வந்த மோனா சஜாத்தை எப்படி பார்க்கறது, எப்படி மீட் பண்ணுறது பயந்துக்கிட்டே தன்னோட அப்பா அங்கிள் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு மோனாவோட அப்பா மற்றும் மோனாவோட அங்கிள், நீ ஒன்றும் பயப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம், உன்னை அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு அடைக்கலம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோனாவை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஈரானுக்கு வந்ததும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்த மோனா, ஆனால் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே போகவே இல்லை.
ஈரானுக்கு வந்த மோனா அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ சஜாத்தால அந்த கார் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இப்படி சஜாத்தோட தம்பி ஐடா 2 பேருமே மோனாவை அந்த கார்ல இருந்து இழுத்து வெளியே போட்டுட்டு தான் கூட தன்னோட வீட்டுக்கு மோனாவை கூட்டிட்டு போறாங்க. இப்படி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த சஜாத் மோனாவோட பின் சைடு கையை கட்டி கையில இருந்த கத்தியால மோனாவோட கழுத்தை அறுக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்படி மோனாவோட கழுத்தை அறுத்து தலைய கையோட அவனோட வீட்டு வீதியில தன்னோட கையில இருக்க அந்த தலைய ஏதோ சாதிச்ச மாதிரி அங்க இருக்க வீதியில இருக்க மக்கள் கிட்ட காமிச்சிட்டே போயிருக்கான். இத பார்த்து பயந்து கத்தன மக்கள் போலீஸ்க்கு உடனே கால் பண்ணியிருக்காங்க. இதனால யோசிச்ச சஜாத்தோட தம்பி ஐடா 2 பேருமே தலைமறைவாகிறாங்க. இப்போ போலீஸ் சஜாத்தோட அம்மா கிட்ட விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ சஜாத்தோட அம்மா போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சஜாத் மோனாவை அடிக்கடி உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்கான். இந்த தடவும் மோனாவை அவன் தான் கொன்னு இருக்கான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பிகாஸ் சஜாத் மோனாவை கொன்னுட்டு அதுக்கப்புறமா தன்னோட அம்மா கிட்ட வந்து மோனாவை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருக்கான். இப்படி மோனாவை கொலை பண்ண சஜாத் மோனாவோட உடலை டிஸ்போஸ் பண்ண சஜாத்தோட தம்பி ஹைடா இவங்க 2 பேரையும் போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சீக்கிரமாவே 2 பேரையும் கண்டுபிடிச்சி கைதும் பண்ணியிருக்காங்க. அப்போதான் ஜனவரி 2023ஆம் ஆண்டு சஜாத் மற்றும் அவனோட தம்பி ஐடாவை கோர்ட் ட்ரையலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க இவங்க 2 பேருக்கும் டெத் சென்டென்ஸ் வழங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. மோனாவோட அப்பாவும் தான் பொண்ணை கொலை பண்ண இவங்க 2 பேரையும் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு வைராகியமா இருந்திருக்காரு. ஆனா நாட்கள் செல்ல இவரு மனசு மாறி தன்னோட மாப்பிள்ளையான சஜாத்தை மன்னிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சஜாத்தை மன்னிச்சிருக்காரு. தான் பொண்ணை கொலை பண்ண சஜாத் மற்றும் ஐடாக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கற அளவுக்கு உரிமை மோனாவோட பெற்றோருக்கு இருந்திருக்கு. ஆனா அந்த மோனாவோட அப்பா மற்றும் மோனாவோட அம்மா இந்த 2 பேருமே சஜாத்தை மன்னிச்சிருக்காங்க. இதனால கோர்ட் இவங்க 2 பேருக்குமே குறைந்த தண்டனையான 8 வருடங்கள் சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. சஜாத் கோர்ட்ல மோனா பத்தி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, மோனா டர்க்கிக்கு போயிட்டு அங்க இருக்க அலி கூட ஒன்னா சிரிச்சுக்கிட்டே எனக்கு இமேஜ் அனுப்புனாங்க. இந்த இமேஜை பார்த்த அப்பதான் எனக்கு கோபம் அதிகமாச்சு. அது மட்டும் இல்ல, இந்த இமேஜை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி பார்த்துட்டாங்க. இதனால எனக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. இதனாலதான் மோனாவை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்கான். கோர்ட்ல மோனோட அப்பா தன்னோட பொண்ணை சஜாத் நல்லா பார்த்துருக்கான். அவங்க 2 பேர் லைஃபை நல்லா மூவ் பண்றதுக்காக இவன் நல்லா என் பொண்ணுக்காக உழைச்சி வேலை செஞ்சிருக்கான். என்னதான் இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை இருந்தாலும் அது எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கு. சஜாத் ஒரு நல்ல பையன் அப்படின்னு கோர்ட்ல ஷாக்கிங்கா தன்னோட பெண்ணை கொன்னவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த கேஸை பத்தி நான் ரிசர்ச் பண்றப்பவும் இந்த கேஸை பத்தி நான் படிக்கிறப்பவும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் இல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த மாதிரி ஜாதி மதம் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ஜோடிகள் நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல ஏன் நம்ம தெருவில் கூட கொலை பண்ணியிருக்காங்க. இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருப்போம், நிறைய டிவி சேனல்ல வாட்ச் பண்ணியிருப்போம். இப்படிப்பட்ட கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய ஒரு லைக் தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். நன்றி, பாய்.